நேற்று பொதுச்செயலாளர் பார்த்திருக்கீங்க, அதிமுக பொதுச்செயலாளர் பார்த்திருக்கீங்க. ஏதாவது சாதகமான பதில் ஏதாவது வந்திருக்கா சார்? 2ஆம் தேதியிலிருந்து நாமினேஷன் தேதி அறிவிச்சிருக்காங்க. மாநிலங்களவை இடம் தொடர்பாக ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்விக்கு பதிலளித்த மறுத்த நிலையில் தற்போது தேமுதிகவுக்கு சீட் கிடைக்குமா என்ற கேள்விக்கு எல்கே சுதீஷும் பதிலளிக்க மறுத்திருக்கிறார். இது தொடர்பான அந்த செய்தியாளர் சந்திப்பு காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. விவரங்கள். பாலவேல், அதிமுக தேமுதிக அந்த கூட்டணியில 2021 சட்டமன்ற தேர்தல் கூட்டணியின் போது தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட்டானது வழங்கப்படும் என ஒப்பந்தமானது போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது அதிமுகவில் 2 ராஜ்யசபா சீட்டு என்பது காலியாக இருக்கின்றது. இந்த 2க்கும் அடுத்த மாதம் தேர்தலானது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில ஒரு சீட் தேமுதிகவிற்கு வழங்கப்பட இருப்பதாக ஏற்கனவே அறிவித்த அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தற்போது அந்த பேச்சுவார்த்தை என்பது கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. நேற்று மாலை கூட சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்துல தேமுதிகவினுடைய பொருளாளர் எல்கே சுதீஷ் நேரடியாக சென்று இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. இந்த நிலையில் இன்று காலை தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படுமா என்ற கேள்விக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலளிக்க மறுத்திருந்த நிலையில் தொடர்ந்து தேமுதிகவினுடைய பொருளாளர் எல்கே சுதீஷ் அவர்களும் தற்போது பதிலளிக்க மறுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஒப்பந்தம் என்பது தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு என ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது 2 கட்சி தலைவர்களுமே இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தையை மௌனம் காத்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த நிலையில் ராஜ்யசபா சீட்டு என்பது இந்த முறை தேமுதிகவிற்கு வழங்கப்படுமா என்ற கேள்வி என்பது எழுந்திருக்கக்கூடிய நிலையில அதற்கான வாய்ப்புகள் குறைவு என ஒரு பக்கம் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி லிபிகா. தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் உறுதி செய்யப்பட்டிருக்காது. தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் உறுதி செய்யப்பட்டிருக்காது. வர